வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு பதறாத காரியம் சிதறாது என்பது போல எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றிக் கொள்ளும் அற்புதமான கும்பராசி நண்பர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் சிறப்பான ஒரு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதுவரைக்குமே கும்பராசிக்கு சகோதரஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருந்த வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 11:57 மணிக்கு காலையில் மேசராசியிலிருந்து ரிஷபராசியினுடைய 2ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும் 9வது பார்வையாக மகர ராசியின் போகஸ்தானத்தையும் பார்வையிட போகிறாருங்க. அருமையான மற்றும் அற்புதமான இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை இப்போவே நாம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை நிறைய கும்பராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க. அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. நன்றி. கும்பராசிக்கு குருவினுடைய பார்வை பலன்கள் எப்படின்னு பார்த்துலாங்க. குரு பகவான் 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறனால எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் போது சூழ்நிலையை அறிந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. எடுத்தவங்க அவுத்தான்னு முடிவெடுக்காதீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புங்கிறது பேங்க் பேலன்ஸு எல்லாமே அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க மேலே எந்த கோபத்தையும் தேவையில்லாமல் நீங்கள் வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் உங்களுடைய உற்பத்தி மற்றும் வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும். எதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எதுக்கு யோகா பண்ணணும், எதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே ஒரு நேர்மறையான எண்ணத்தோட அதை நோக்கி போய் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்க்கறனால வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படுவீங்க. புதுசாக டூர் போகிறது, ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு வெளியே போயிட்டு மனசு அப்படி சந்தோஷம் வச்சுக்குவீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய காலமாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. குரு நின்ற பலன்னு பார்த்தா குரு சுகஸ்தானத்தில் நிற்கிறனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் பெட்ரு. வியாபாரம் தொடர்பான எல்லா முடிவுமே சிந்திச்சு எடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். பண வரவெல்லாம் இருந்தாலுமே சிலதெல்லாம் மனசை கஷ்டப்படுறதுக்கு சிலதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெயில் காலத்தில் தோலில் படும்போது அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்ததுனால அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அனுசரித்து போங்க. புதிய முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும்னாலுமே பெரிய முதலீடுகள் அதில் போடாதீங்க. கும்பத்தில் குரு பகவான் இருக்கிறனால தொழில் சார்ந்த நிபுணர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எந்த தொழிலும் பண்ணும்போது சூப்பரான மாற்றங்கள் கிடைக்கும். 1/5/2024 11/6/2024 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறனால சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் குடும்பத்தில் உண்டாகும் அல்லது தொழில் உண்டாகும். பண வரவுகளில் இருந்த தாமதங்கள் சரியாகும். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் காரில் பைக்கில் போகும்போது தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கையில் கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நல்லா இருக்கும். ஆனால் எதாக இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. 12/6/2024 18/8/2024 வரைக்கும், அதோட 12/2/25 முதல் 4/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்கள்ட்ட அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் பேசாதீங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது, வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு லோன் வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். எதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. 19/8/2024 14/10/2024 வரைக்கும், அதோட 5/4/25 10/5 வரைக்குமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறனால கூட பிறந்தவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது நல்லது. அவங்க ஏதாவது தப்பாக பேசினா கூட கொஞ்சம் சண்டை பிடிச்சிக்காதீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தனிப்பட்ட பிரச்சனைகளை யார்கிட்டையும் பேசிக்க வேணாம், பகிர வேணாம். அதே போல் லேப்டாப், மொபைல் இது மாதிரி விலை உயர்ந்த தொழில்நுட்ப கருவிகளை யூஸ் பண்ணும்போது பத்திரமா யூஸ் பண்ணுங்க. 15/10/24 11/2/25 வரைக்கும் குரு வக்கர சஞ்சார நிலையில் இருக்கிறனால விவசாயிகளுக்கு கால்நடை மற்றும் விவசாயத்தில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நல்ல முடிவுக்கு வரும். அதே போல் புதிய வாகனங்கள் வாங்குறது, பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குறது, இது
உகந்த காலகட்டமாக இருக்குங்க. குரு பகவானுடைய நட்சத்திர பார்வையில் என்ன பலன் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பொதுவான பலன் எப்படின்னு பார்த்தா முதல்ல பெண்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதே போல் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாதவங்கள்ட்ட பேசுகிறத குறைச்சிக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட அதிகமாக உரிமை எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேணும். சொந்த வீடு வாங்குறது, அது சம்மந்தமாக ஒரு வெளியூர் பயணம் போகிறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்களுக்கு இது ஒரு ஆதாயம் மற்றும் அனுகூலம் நிறைந்த காலமாக அந்த குருபெயர்ச்சி இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே குழப்பங்களை உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் இந்த காலகட்டத்தில் கேட்டு அதில் தெளிவு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. மனம் விட்டு பேசுறது கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அதிக படிப்பு, அதிக விளையாட்டுன்னு சொல்லி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிகமான சோர்வை உருவாக்கக்கூடிய காலகட்டமே இருக்கும். படிப்பில் வெற்றிகள் இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த காலகட்டமாகவும் கடின முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல திருப்தியான ஒரு சூழல் இருக்கும். புதிய முயற்சி மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உடல்நிலையில் எப்பவும் ஒரு சோர்வு இருந்தாலுமே உயரதிகாரிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எதிர்பார்த்தபடி நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிற மொழி பேசும் நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் இருந்த தாமதங்கள் விலகி நீங்கள் தனித்தன்மையுடன் காணப்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழல் உருவாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையால் உங்களுடைய தலைவர்கிட்ட பெரிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பெரிய ஆதரவு மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்குங்க. இதில் நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். நடக்கிற குருபெயர்ச்சியில் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்தில், விவசாயத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் அது சம்பந்தமான நபர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய காலமாக இந்த குருபெயர்ச்சி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும் பார்த்தா குருபெயர்ச்சியில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் மூன்றாவது நபருடைய தலையீட்டினால் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பத்திரமா இருங்க. வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வியாபார தொடர்பாக நீங்கள் வெளியே போகும்போது பயணங்களில் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குருபெயர்ச்சி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குருபெயர்ச்சி ஒரு நல்ல காலமாக இருக்கிறதுனால இருந்தாலும் வழிபாடு என்ன செஞ்சால் இன்னுமே குருபெயர்ச்சி சிறப்பாக மாற்றிக்கு முன் பார்த்தா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பெட்டராக இருக்கும். அதே போல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை கட்டி போட்டு ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு 2 நெய் விளக்கு தீபம் போட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல் அதே அன்னைக்கு ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம் நீங்கள் கொடுக்குறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இன்னுமே தெளிவான விளக்கம் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, குரு பகவானுடைய இருப்பு என்ன இருக்குது, உச்சமாக நீச்சமாக இருக்காரா, ராஜயோகம் கொடுக்க போகிறாரா, இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது, அவருடைய வழிகாட்டுதல் வாங்கிக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ தப்பில்லை, அதிகமாக இருக்கலான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்துக்கும் நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிற கும்பராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.